கற்றல் கற்பித்தல் கற்றல்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, கற்பித்தல் என்னென்ன குறைபாடுகள், அதாவது கற்பித்தல் குறைபாடுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கற்றலில் குறைபாடு இருக்கும். அந்த கற்றல் குறைபாடு என்னென்னலாம் ரீசனாக இருக்கும். கற்றல்ல ஒரு மாணவன் கற்றலில் வந்து பின்தங்குகின்றான் என்றால் எங்க அவன் எதனால அவன் பின்தங்குகிறான், என்னென்ன காரணங்கள். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 3 ஃபேக்டர்ஸ் எடுத்து நாங்க ரிசர்ச் பண்றீங்க. இதுக்குன்னு தனியா ஒரு டீம் இருக்காங்க. அதாவது அந்தந்த மாணவர்கள், அதாவது எங்கள்கிட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி பண்றது அந்த கைட் டீச்சர்ஸ் வந்து இதனுடைய அடிப்படையில் தான் அந்த மாணவர்களுக்கு தலைப்பே கொடுப்பார்கள். சரி சார், இப்போ வெளிநாட்டுலாம் பார்த்தோம்னா ஒரு ஆசிரியர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு, எப்படி நல்ல பயிற்சியாளராக இருக்காராங்கிற பாக்குறதுக்கு மாணவர்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ரேட்டிங் ஸ்கேல் போட்டு அது வந்து அரசாங்கமும் சரி அந்த பள்ளி நிர்வாகமும் சரி அது ரொம்ப சீரியஸா எடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு லைக் ஆசிரியருக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. சோ அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா அரசுலயோ இல்ல இந்த உங்க பள்ளி? எண்ணம்லாம் இல்ல, ஆல்ரெடி இருக்கு. இட் இஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் இந்தியா. இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. இல்ல அது அபிஷியலா மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கா இல்ல கல்லூரிகளா எந்த லெவல்? பள்ளி மாணவர்களுக்கும் உண்டு, கல்லூரி மாணவர்களுக்கும் இது உண்டு. அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து தே கேன் ரேட் செய்கிறாரு. பட் அந்த ஃபீட்பேக் உங்க பல்கலைக்கழகத்துக்கு வருமா? அதாவது நான் ஒரு துறையும் அதை செய்கிறாரு. இப்போ எங்களுடைய துறைன்னு இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பல்கலைக்கழகத்துல பல உறுப்பு கல்லூரிகள் இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழக துறைகள் இருக்கலாம். அந்த துறை வாரியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு ஆசிரியர் வந்து பதவி உயர்வு போகும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு ரேட்டிங் ஸ்கேல தான் இருக்கு. அது இருக்கு. இல்ல ப்ரொமோஷனுக்கு வந்து அந்த ரேட்டிங் ஸ்கேல் இருக்கு. பட் மாணவர்கள் ஜட்ஜ் பண்ற மாதிரி ஜட்ஜ் பண்றதா சொல்றீங்க. மாணவர் ஜட்ஜ் பண்றதுதான் ரேட்டிங், அதுவும் ஒரு ரேட்டிங். உங்களுடைய அபிப்பிராயத்துல தமிழ்நாட்டுல இருக்கும் ஆசிரியர்கள்ட்ட இருக்கிற குறைபாடு அப்படின்னு என்ன? குறைபாடுகள் சொல்ல முடியாது. ஏதாவது அதாவது நல்ல விஷயங்களும் இருக்கும் குறைகளும் இருக்கும் இல்லையா? யாராவது மனுஷனா இருந்தா நல்ல விஷயம் இருக்கும், குறை இருக்கும். இல்ல உங்களுடைய அபிப்பிராயத்துல முக்கிய குறைபாடுகள், அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அவர் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய ஏரியாஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த சில ஆசிரியர்கள் கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்திற்கோ காலதாமதமாக வருவார்கள், அதை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது சில நேரங்களில் அதிகமான விடுப்பு எடுப்பார்கள். இந்த 2 தான் அவர்கள் மாற்றிக்கொண்டால் நன்றாக. இல்ல நீங்க இது சொன்னீங்க, இது வந்து உங்க கிராமத்திலேயோ இல்ல சின்ன சின்ன ஊர்ல கேட்டோம்னா இது வந்து நிறையவே பரவலா. நீங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சில ஆசிரியர்கள் சில இடங்களில் சில முறைகள் வருவாங்கிறீங்க. ஆனா இது நம்ம பப்ளிக்கா போய் பார்த்தோம்னா நிறைய கேள்விப்படுறோம். எனக்கு வந்து ஒரு புள்ளி விவரம் இல்லாமல் இதை நான் கூற முடியாது. சரி, ஆகினால் வந்து நான் கேள்விப்பட்ட வரையில் சரி இந்த நீங்கள் அதை குறைகளாக சொல்லுகிறீர்கள். இல்ல நான் வந்து ஒரு லே பர்சனா வர ஃபீட்பேக், கிரவுண்ட்ல இருந்து வர ஃபீட்பேக் நான் சொல்றேன். இது எனக்கும் தெரியாது. புள்ளி விவரம் வந்து 15% லேட்டா இருந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நாங்க ஒரு ஸ்டடி பண்ணும் பொழுது என்னுடைய மாணவனே ஒரு ஸ்டடி செய்தார். absenteeism among the teachers, absenteeism among the students, ஸ்கூல் லெவல்ல எடுத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நம்முடைய இந்தியா வந்து அக்ரேரியன் சொசைட்டி. எப்பப்பெல்லாம் அறுவடை காலங்களும் உழவு காலங்களும் இருக்கிறதோ அந்த காலங்களில் இந்த absenteeism ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து பட் நீங்க டெக்னாலஜி பயன்படுத்துறதுல மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் நல்லா டெக்னாலஜி யூஸ் பண்றாங்களா? அதாவது இப்போ லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போர்டு இந்த மாதிரி இந்த நியூ கான்செப்ட்ஸ் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா. அதாவது இப்பொழுது ஒரு பிரைமரி டீச்சர் கூட ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்றதுக்கு கற்றுக்கிட்டு இந்த SSA ப்ரோக்ராம் மூலமாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்லித் தருகிறார்கள். அப்புறம் ஒரு துணைக்கருவிகளை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை ஒரு ஆசிரியர் தெரிந்து கொள்கிறார்கள். காரணம் இந்த ABL ALL மெத்தட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து துணைக்கருவிகள் மூலமாக தான் பயிற்றுவித்தலாக இருக்கிறது. வெறும் பேச்சு எழுத்து அதெல்லாம் கிடையாது. எல்லாம் துணைக்கருவிகள், படங்கள் அல்லது பொருட்கள், பப்பெட்டு இது மாதிரி மூலமாகத்தான் அவர் பயிற்றுவிக்கிறார்கள். அதே போல உபகரணங்கள் மூலமாக தான் பயிற்றுவிக்கிறார்கள். அப்போ ஒரு ஆசிரியர் வந்து பழமையான ஆசிரியரா புதிய ஆசிரியரா
சர்வீஸ் ஓரியன்டா இதெல்லாம் அடிபட்டு போகுது. அனைவருமே தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம தமிழக அரசு இருக்கிறது. ஸோ இன்னொரு இந்த நீங்க 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், ஸோ இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிருக்கு. இன்னொரு 5-6 வருஷத்துக்குள்ள நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு தெரியுங்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது மாற்றுகிறதே கிடையாது. இப்பொழுதே தெரியுன்றது. இப்பொழுதே இருக்கிற மாணவர்கள், அதாவது இந்த எல்லா வெர்ஜ் ஆஃப் ரிட்டையரிங் ஏஜ்ல இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம். காரணம், எங்களுடைய தகுதி, அதாவது ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் என்னென்ன உபகரணங்கள் இருக்க வேண்டும், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கிறோம், அதுக்குன்னு தனி ஆசிரியர் இருக்கிறாரா, அந்த ஆசிரியர் ஒழுங்காக நடத்துகிறாரா, இதை நாங்கள் சூப்பர்வைஸ் பண்றோம். ஓகே, அப்ளிகேஷன் கொடுக்கும்போது செக் பண்றோம். வருஷம் அதை வந்து அதே மாதிரி சர்ப்ரைஸ் விசிட் போறோம், சர்ப்ரைஸ் விசிட்டும் பண்றோம். அப்படி பண்ணும்பொழுது இதுல வந்து யாரும் வந்து விதிவிலக்காக இருக்க முடியாது. இறுதியாக இது கொஞ்சம் லைட் கொஸ்டின் சொல்லுங்க. பரவலா அவங்க சொல்லுவாங்க, பெண்கள் ஆசிரியர்களாக இருக்கும்போது பெண்கள் வந்து இன்னும் ஆண்களை விட சிறந்த, அட்லீஸ்ட் ஸ்கூல் லெவல்ல ரொம்ப சிறந்த, ஏன்னா அவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி மாணவர்கள் டீல் பண்றதுக்கு. இந்த டாபிக் பத்தி நீங்க ஏதாவது ஆராய்ச்சியோ இல்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நல்ல கருத்து தான். இப்போ வந்து ஆண்களுக்கு கோவம் வந்துடும். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ஸ்கூல் லெவலை பொறுத்தவரையிலையும் பெண்களுடைய இன்டேக் அதிகமாக கொண்டிருக்கிறது. முன்பை விட இப்பொழுது டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து பெண்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து நீங்க சொல்றதுல வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் கட்டாயத்தில் இருக்கின்றோம். காரணம், பெண்மை என்றாலே தாய்மை என்றதான் பொருளை நம்ம பார்க்கிறோம். இந்த இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம தாய்மை என்ற பொருளை தான் பார்க்கிறோம். எந்த ஒரு தாயும் வந்து ஒரு மகனாதான் அந்த மாணவனை பார்ப்பார்கள். அப்போ வந்து தண்டிக்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்காது என்ற ஒரு கருத்து நிலவுறது. அதே போன்று ஒரு டாபிக், ஆமா, இது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் டாபிக் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. சரி, இறுதியா உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம், பிளான் ஃபார் தி ஃபியூச்சர் என்ன? அதாவது நான் பதவியேற்ற உடனேயே என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன். இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த ஆசிரியரை உருவாக்குவது மட்டும்தான் என்ற ஒரு நோக்கத்தோடும் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி, காரணம் எங்கும் இது போன்ற ஒரு பல்கலைக்கழகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ரஷ்யாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் துணைவேந்தராக இருக்கிறார். அவருடைய பல்கலைக்கழகம் பெடகாலஜிக்கல் யூனிவர்சிட்டி என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு வேறு எங்கும் நான் பார்க்கவில்லை. ஆகினால் இந்த பல்கலைக்கழகத்தை உலக அளவில் ஒரு ஆராய்ச்சி மையமாக உருவாக்க வேண்டும், கல்வியின் ஆராய்ச்சி மையமாக உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய சிறந்த நோக்கமாகவும் தலையாய நோக்கமாகவும் இருக்கிறது. நிச்சயமா ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் தேவைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்காக ஒரு அமைப்பு இவ்வளவு நாள் இல்லைங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தமிழ்நாட்டுல, அதுவும் இந்தியாவில மட்டும் இல்ல, ஏசியாலேயே இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெருமை. நிச்சயமா அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இவ்வளவு நேரம் சுவாரஸ்யமா நேயர்களோட உங்களுக்கு கருத்துக்களை, அதுவும் இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான டாபிக், நிறைய டிபேட்டுக்கு நமக்கு டைம் கிடைக்காத ஒரு டாபிக்.